வணக்கம். வளம் வளமறியாமல் தங்கராஜ். பாராளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கி நிறைய மசோதாக்கள் அரசாங்கம் அறிமுகப்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்திருப்பீங்க. அதுல இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா நிறைய அமெண்ட்மென்ட்ஸ் பில் பாஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இன்கம் டாக்ஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக அந்த இன்கம் டாக்ஸோட ப்ராசஸ்ல நிறைய அமெண்ட்மென்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பார்லிமென்டரி கமிட்டி மூலமா ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னு எல்லாத்துக்கும் பயன்படுறது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு டிடிஎஸ் மட்டும் தான் சார் இருக்கு. டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் நான் அத வந்து கிளைம் பண்ணணும்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இனிமே அது இருக்காதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இதுக்குன்னு செப்பரேட்டா கிளைம் ஃபார்ம் ஒண்ணு. அதாவது உங்களுக்கு வேற எந்த வருமானம் இல்ல. எனக்கு என்னுடைய வருமான வரி மட்டும் பிடித்தம் பண்ணிட்டாங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல. அத மட்டும் நான் கிளைம் பண்ணா டிடிஎஸ் கிளைம்க்கு ஒரு ப்ராசஸ் ஈஸி பண்ண போறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஒரு ஜெனரலான தகவல் என்னன்னா, எல்லாருமே பான் வச்சிருக்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. உங்களுக்கு வருமானம் இருக்கிறதோ இல்லையோ டிடிஎஸ் கிளைம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா மிக மிக முக்கியமானது ஃபைல் பண்றது. ஏன்னா, உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுடைய வருமான சான்றாக பயன்படுகிறது. வங்கியில போய் லோன் வாங்க போனீங்கன்னா, 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் கம்பல்சரி கேட்கறாங்க. ஸோ கம்பல்சரியா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. இந்த மாரி தகவலை தெரிந்து கொள்ள பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.